வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா போரிய காலுக்குள்ள டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போரிய காலுக்குள்ள டிராயிங் வரைஞ்சிருக்கேன். இது பாதி டிராயிங் வரைஞ்சா போதும். இப்போ இந்த மேலே உள்ள டிசைன் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். கீழே உள்ள பிடிமானத்துக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். அந்த சதுரம் மாதிரி இருக்குது பாருங்கள், கீழே சின்ன பீஸு மாதிரி, தாமரைப்பூ மாதிரி, அதெல்லாம் தனியாக செய்யணும். இப்போ பாருங்கள், அந்த டிராயிங் வரல பாருங்கள் அதில். ஏன்னா மரம் அகலம் கம்மியாக கொடுத்தாங்க, அதனால் தனியாக அது ஒட்டு வைக்கணும். இப்போ இது தேக்க மரம், பர்மா தேக்கு, அதில் டிராயிங் போட்டாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து 6ஆக கட் பண்ணணும். இப்போ 6ஆக கட் பண்ணோன்னா காட்டுறேன் பாருங்கள். இதோட கணம் 4 இன்ச்சு கணம். இதோட நீளம் 21 இன்ச்சு நீளம். அகலம் 7 இன்ச்சு. இது பெரிய போரிய கால். இந்த பாருங்கள், இது மாடலு அடிக்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி செய்கிறக்காண்டி நான் இதே மாதிரி டெம்ப்ளெட் எடுத்திருக்கேன். அச்சு பிசுறாமல் அப்படியே அதே மாதிரி டெம்ப்ளெட் எடுத்து இப்போ டிசைன் அடிக்க போகிறேன். இதே மாதிரி டெம்ப்ளேட் எடுத்து செய்கிறது தான் கொஞ்சம் வேலை இழுக்கும். நம்மளாக ஒரு டிராயிங்கில் நம்ம அடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் வேகமாக அடிச்சிடலாம். இதே மாதிரி டெம்ப்ளேட்டில் எடுத்து இதே மாதிரி கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம். அதை பாருங்கள், போக வீடியோவில் தெரியும் எப்படின்னு. இப்போ 6ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து ரஃப் அடி போடணும். ரஃப் அடி கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் வேலை குயிக்காக முடியும். ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம ஊனி அடித்தோம்னா லேட் ஆகும். 2 இன்ச்சி பட்டை உளி எடுத்துக்கிட்டு ரஃப் அடி போடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடித்ததை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆளுங்கிற பட்டனை பக்கத்தில் இருக்கும், அதை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அவ்வளோதான்.